மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உடலடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பே பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றது ஏன் என்று மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டாக்டர் மு தம்பிதுரை நீட் தேர்வினை ரத்து செய்வது குறித்து தமிழக அரசு மத்திய அரசிடம் பேசி வருவதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் கேட்ட விளக்கங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் திரு டிடிவி தினகரன் விளக்கம் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நட்புணர்வுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் அஇஅதிமுக எந்த தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்ளும் எனவும் தெரிவித்தார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மரணம் இயற்கையானதுதான் என்றும் அவரது உடல் அடக்கம் செய்யும் முன்பே பன்னீர்செல்வம் எதற்காக முதல்வர் பதவியை ஏற்றார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் எந்த கருத்து வேறும் கிடையாது. இங்கே இந்திய அண்ணா திராவிட முன்னணி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்க கொள்கைகளை வகுத்தார்களோ அதற்கேற்ப மத்திய அரசுடன் நட்புடன் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மரணம் இயற்கையாக நடந்து எல்லாருக்கும் தெரியும். இதில் மர்மமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி பன்னீர்செல்வம் அவர் பதில் சொல்ல வேண்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது சட்டமன்ற கையெழுத்து வாங்கி எப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக விளக்க வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இப்பொழுது அவசரம் கிடையாது, அம்மா அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, ஆகவே அவருடைய அடக்கம் செய்த பிறகு சட்டமன்ற அவர்கள் அழைத்து அப்பொழுது தேர்வு செய்யலாம் என்று அன்றைய முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஏன் அன்று அவர் சொல்லவில்லை? அந்த மர்மத்தை அவர் விளக்க வேண்டும்.